ஹாய், அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹிந்தி ஸ்வர் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஹிந்தி வியஞ்சன், அதாவது தமிழில் நம்ம மெய்யெழுத்துக்கள்னு சொல்லுவோம், அந்த ஹிந்தி வியஞ்சனை எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம தமிழில் கா ஞா சா ஞான்னு படிச்சிருக்கோம். ஆனால் ஹிந்தியில் பார்த்திங்கன்னா கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4 விதமாக இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 2 அழுத்தி சொல்கிறது, அடுத்த 2 லைட்டாக சொல்லணும். அதுமாதிரி சான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு 2 அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், அடுத்த 2 லைட்டாக சொல்லணும். அதுபோல் டா தா பா இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு 2 அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், அடுத்த 2 லைட்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். வாங்க எப்படி வாசிக்கிறதுன்னு பார்க்கலாம். இதான் வியஞ்சன். நான் இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கேன். நான் தமிழில் எழுதலை, இங்கிலீஷ்லேயே எழுதியிருக்கேன். இப்போது கேஏ காவுக்கு இந்த கா போடணும், கேஹெச்ஏ காவுக்கு இந்த கா போடணும் அப்படின்னு உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் மேலே இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். பார்த்து நீங்களும் அதே போல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. க இது எப்படி சொல்லணும்னா க க க க ஞ. மறுபடியும் சொல்கிறேன் பாருங்கள். க க க க ஞ. நான் சொல்லலைங்களா, ஃபஸ்ட்டு 2 அழுத்தி சொல்லணும், அடுத்த 2 லைட்டாக சொல்லணும். க க க க லைட்டாக ஞ. நெக்ஸ்ட்டு ச ச ஜ ஜ ஞ. ச ச ஜ ஜ ஞ. ச ச ஜ ஜ ஞ. நெக்ஸ்ட் ட ட ட ட ந. ட ட ட ட ந. ட ட ட ட ந. த த த த ந. த த த த ந. த த த த ந. ப ஃப இது எப்படி படிக்கணும்னா ஃப அப்படின்னு படிக்கணும். ஃப ப ப ம. ப ஃப ப ப ம. ப ஃப ப ப ம. ய ர ல வ. இது வரைக்கும் தான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு 2 அழுத்தி படிக்கணும், அடுத்த 2 லைட்டாக படிக்கணும் சொல்லலாம். அது இந்த மேவோட முடிஞ்சிடும். மீதியெல்லாம் அடுத்து 1 டைம் தான் வாசிக்கிற மாதிரி. ய ர ல வ. அடுத்து இதை பாருங்கள். ஷ ஷ ச ஹ. ஷ ஷ ச ஹ. க்ஷ இது க்ஷ. த்ர த்ர ஞ ஞ. ஸ்ர ஸ்ர. இவ்வளோதாங்க வியஞ்சன். ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் நல்லா திரும்ப 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 ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் நல்லா லேர்ன் பண்ணிக்கலாம். வரலையே, நமக்கு சொல்ல வரலையே அப்படின்னு விட்டுறாதீங்க. திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த உச்சரிப்பு வந்துடும். அடுத்த வீடியோவில் இதை நான் எப்படி எழுதலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.